சென்னைக்கு மழை வருது, புயல் வருது, எப்படி எதிர்கொள்றதுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கு? வட மாவட்டங்கள் தான் புயல் நிறைய கிடக்கும். நாளை காலையில் சென்னை பொறுத்த வரைக்கும் புயல் தாக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்காங்க. 29, 30, 1, 2 இந்த தேதிகள்லாம் நம்ம சென்னைக்கு மிக கனமழை இருக்கும் அப்படின்ற தெரிவித்திருந்தாங்க. சொல்லப்போனால் ரெட் அலர்ட் கூட நமக்கு தெரிவித்திருந்தாங்க. பின்ன புயல் தென்பகுதிக்காக கிடக்கும் அப்படின்றத அறிவித்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் சென்னைக்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய பருவமழையாக இருக்கட்டும் இல்லை புயலாக இருக்கட்டும் எதை எதிர்கொள்றதுக்காக தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் உள்ள ICCC ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய பணிகளை ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போன மாதமே 100 HP கொண்ட மோட்டார்ஸ் 110 மோட்டார்ஸ்கள் பொருத்தப்பட்டிருந்தது லோ லைன் ஏரியாஸ்லாம். இப்போ கூடுதலாக ஒரு 60 மோட்டார் கொள்முதல் செய்யப்பட்டு அடிஷ்னலாக இன்னும் சில பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் எல்லா கெனால்ஸ்லையும் டீசில்டிங் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது. எல்லா இடத்துலையும் ரோபோட்டிக் எக்ஸ்கவேட்டர் கொண்டு அந்த ஸ்லட்ஜ் ரிமூவலோ இல்லை ஆகாய தாமரோ இல்லை மழைக்காலங்களில் சேரக்கூடிய குப்பைகளெல்லாம் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். வரக்கூடிய மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது. மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு 28,000 பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த மழை காலங்களுக்காகவே எப்போவுமே நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வார்டுக்கு என்று கூடுதலாக 10 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவோ இல்லை பப்ளிக் ரெஸ்கியூ பண்ணுற சூழல் இருந்தாவோ இந்த மாதிரி சூழலுக்கு 10 நபர்கள் வார்டு வாரியாக போடப்பட்டிருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வாலண்டியர்ஸ் NGO இவங்களெல்லாம் நம்ம அக்டோபர் மாதமே மாநகராட்சியோட கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களாம் தொடர்ந்து நம்ம கூட கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் ஈடுபட்டு வருகிறார்கள்.